ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 ரோல் நார்மல் கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பக்கம் நான் போட்டுட்டேன், இந்த பக்கம் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்போ பிங்க் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். 1 2 3 4 4.5 அடி எடுத்துக்கோங்க. 4.5 அடியில் உள் ஒயர் கட் பண்ணிக்கலாம், ஒரு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிமேல் நமக்கு ஸ்கேல் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை நம்ம அளவாக எடுத்து நம்ம மீதி ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அளவாக வச்சு நம்ம ஒயர் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் பிங்க்கில் 3 ஒயரும் க்ரீனில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம மடித்து வச்சு நமக்கு அந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 மொத்தமாக 12 ஒயர் கிடைக்கும். மெஷர்மெண்ட் பாருங்கள் எப்படின்னு. லாஸ்ட்டு பிங்க் ஒயருக்கு மேலே 2 ஒயர் தள்ளி நான் அந்த ஹோலுக்குள்ளே விட்டு நான் அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு ஹோல் விட்டு இன்னொரு ஹோலுக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன். பக்கம் பக்கமாக நான் சொருகலை. ஒரு ஹோலில் சொருகி இன்னொரு ஹோலை விட்டுட்டு அடுத்த ஹோலில் நான் வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹோலை விட்டுட்டு இன்னொரு ஹோலுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே அப்படி இருக்கும். அதனால் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் பின்னல் ஒயர் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 9 அடியில் ஒரு பிங்க் ஒயர் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்கேல் தேவையில்லை. க்ரீன் ஒயரும் பிங்க் ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு க்ரீன் ஒயர் எடுத்து நாம் கட் பண்ணிக்கலாம். 9 அடியில் பிங்க் ஒயர் 1 க்ரீன் ஒயர் 1 இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பிங்க் ஒயரும் க்ரீன் ஒயரும் நம்ம ஒன்றா ஈக்குவலாக வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம உள் ஒயர் சொருகி இருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த பின்னல் ஒயரையும் நாம் எடுத்து சொருகி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயருமே ஆப்போசிட் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் ஈக்குவலாக வர மாதிரி வச்சா தான் உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட்டு தப்பாயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். அது இந்த பக்கம் அந்த பக்கம் 2 ஒயர் பார்த்திங்கன்னா பின்னல் ஒயரு, சென்டரில் இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா உள் ஒயரு, அது சப்போர்ட்டிங் ஒயர். அது ஓகேங்களா? இது சப்போர்ட்டிங் ஒயரு, அது பின்னல் ஒயரு. நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரைட் சைடு இருக்கிற க்ரீன் ஒயர் லெஃப்ட் சைடு கொண்டாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீன் ஒயர் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கொண்டாடணும். ரைட் சைடு க்ரீன் ஒயருக்கு அதுக்கு மேலே லெஃப்ட் சைடு ஒயர் கொண்டாங்க. இப்போ ரைட் சைடு பிங்க் ஒயரை லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டாந்தோம் இல்லைங்களா, க்ரீன் ஒயர் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற பிங்க் ஒயரை ரைட் சைடு வர க்ரீன் ஒயருக்கு கீழே, ரைட் சைடு வர பிங்க் ஒயருக்கு மேலே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நமக்கு பின்னல் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எந்த ஒயர் சேர்ந்துருக்கு எந்த ஒயர் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு ஒயர் சேர்ந்துருக்கு, பிரிஞ்சிருக்கு. ரைட் சைடு ஒயர் சேர்ந்துருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டாந்து 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ரைட் சைடு ஒயரு லெஃப்ட் சைடு கொண்டாந்து 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதேமாரி நம்ம மாற்றி பின்னிக்க வேண்டியதான். இப்போது
ரைட் சைடு ஒயர் பிரிஞ்சிருக்கு, லெஃப்ட் சைடு பிரிஞ்சிருக்கு, ரைட் சைடு சேர்ந்துருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டாந்து 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு சேர்ந்துருக்கும், ரைட் சைடு பிரிஞ்சிருக்கும். இதேமாரியே நம்ம மாற்றி மாற்றி பின்னிக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா எந்த 2 ஒயர் சேர்ந்துருக்கோ அந்த 2 ஒயர் நம்ம பிரித்து விட்றோம். அதுதான். இப்போது ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி பின்னிக்க வேண்டியதாங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னிக்கலாம். பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக பின்னி எடுத்துட்டேன். அந்த ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஹேண்டில், அந்த ஹேண்டில் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதே அளவுக்கு நான் பின்னி எடுத்துட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒயரும் லென்த்தாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே வர அந்த பிங்க் ஒயரை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை மட்டும் உள்ளுக்குள்ளே மட்டும் கட் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கட் பண்ணதை ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு நிறையா ஒயர் உங்களுக்கு இது பண்ணாது, டிஸ்டர்ப் ஆகாது. அந்த ஹோல்குள்ளே சொருகி நம்ம எடுத்து முடிச்சு போட்டு எல்லா பக்கமும் எந்தெந்த டைரெக்ஷனில் ஒயர் போகுதோ அந்த டைரெக்ஷன் நம்ம ஒயர் சொருகணும். அதனால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் உள் ஒயர் மட்டும், அந்த பிங்க் ஒயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆப்போசிட்டில் எப்படி நம்ம 2 ஒயருக்கு நடுவில் அந்த ஒயர்லாம் சொருகி பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் அந்த ஹோலில் பார்த்துக்கோங்க. அந்த ஹோலில் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த 2 ஒயரும் பின்னல் ஒயரை எடுத்து ஹோல்குள்ளே விட்டு சொருகிக்கோங்க. சொருகி இந்த மாதிரி உள்ள இழுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு டைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு எந்தெந்த டைரெக்ஷனில் ஒயர் போகுதோ அந்தந்த டைரெக்ஷனில் நாம் ஒயர் சொருகிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் முடிச்சு போட்டுட்டு 2 முடிச்சு போட்டுட்டு எனக்கு எந்தெந்த டைரெக்ஷனில் ஒயர் போச்சோ அந்த டைரெக்ஷனில் நான் அந்த ஒயரை வந்து சொருகி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு grip இல்லாமல் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிட் ஒயர் இருந்ததுன்னா எடுத்து சொருகி கட்டிடுவாங்க. நான் அந்த பிட் ஒயரில் சொருகி மறுபடியும் கட்டி சொருக என்னால் முடியும், அது டைம் ஆகுன்றனால இந்த மாதிரி டேப்பு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டேகு மாதிரி இருக்கும். இந்த டேகு கடையில் இருக்குது. இந்த டேக் ஒன்று எடுத்து ஹோலுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு நிமிஷத்து வேலை தாங்க. எடுத்து அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு உட்காந்துக்கும். என்ன சொல்கிறது, லூஸ் ஆகாதுங்க, பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம மேலேயும் போட்டுக்கலாம். நம்ம ஒயராக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி 2 தடவை சுற்றி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணும், முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷன் நம்ம சொருகிட்டு இருக்கணும். அது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி ஒயர் நான் டேக் பண்ணிட்டேன். பார்க்கவே கூட எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உறவுகள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.